நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிள்ளைகள் தவறு செய்யும்போது பெற்றோர் அவர்களை தண்டிப்பதும் கண்டிப்பதும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதினாலேயே, மாறாக அவர்களை தண்டிப்பதில் ஆனந்தம் கொள்வதற்காக அல்ல. நம்முடைய வாழ்விலே தேவன் தரும் சிட்சைகளும் நம்மை சீர்படுத்துவதற்காகவே. ஏனெனில் நம்மை மிக ஆழமாக நேசிக்கும் பரம தந்தை அவர் ஒருவர் மாத்திரமே. இது வாழ்க்கை பயணம் கிறிஸ்துவோடு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. பிரியமானவர்களே, தேவன் நம்மீது அளவில்லாத அன்பு கொண்டிருப்பதினாலேயே நம்முடைய தப்பிதங்களுக்கு நம்மை சிட்சிக்கிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே எத்தியோப்பிய தேசத்து பெண்ணை மணந்திருந்தார். எத்தியோப்பியா ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று. எனவே மோசேயின் மனைவி ஒரு கருப்பினத்தவள் என அறிய முடிகிறது. மோசேயின் உடன்பிறப்புகளான மிரியாமும் ஆரோனும் அந்த ஸ்திரீ நிமித்தம் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். மோசே பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என வேதம் கூறுகிறது. பாருங்கள், எனவே தேவன் மிரியாமின் மீது கோபம் கொண்டதினால் அவள் குஷ்டரோகியானாள் என 9-10 வசனங்களில் காணலாம். அவளுக்காக மோசே தேவனிடம் கெஞ்சிய போது தேவன் கூறினார். இங்கே நன்றாக கவனிக்கவும். 14வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டு இருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். கவனித்தீர்களா? தேவன் தன்னை அவள் தகப்பன் என கூறுகிறார். தன்னுடைய செயலுக்கு வெட்கப்படும்படியாக, வருந்தும்படியாக, உணரும்படியாக தேவன் மிரியாமை தண்டித்தார். மிரியாமின் மீதான தேவனுடைய அன்பு அவளை 7 நாட்களுக்கு பின்பு குணமடைந்தவளாய் தன்னிடம் சேர்த்து கொண்டது. அன்பரே, நம்மிலே காணப்படும் வியாதிகளும் வேதனைகளும் எங்கோ நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தமாகவே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாகவே நம்மேல் மூண்ட அவருடைய கோபமாக இருக்கலாம். கலங்காதீர்கள். நம்முடைய பாவங்களை அவர் சமூகத்தில் அறிக்கையிடுவோம். நம்முடைய தகப்பன் நம்மீது இறங்குகிறவராய் இருக்கிறார். ஆம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூறுகிறது, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வியாதியின் கொடூரம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் நம்முடைய தகப்பனை நோக்கி கெஞ்சுவோம். அவர் நிச்சயம் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவார். அவரை நோக்கி கெஞ்சுவீர்களா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.